Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பவுண்டட் லீனியர் மேப்ஸ் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் அதை ஒரு குயிக்காக ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸை வந்து த ஸ்பேஸ் ஆஃப் n tuples அப்படி எடுத்துக்கிட்டோம். n tuples ஓவர் த ஃபீல்ட் எஃப். ஒய்யை வந்து எஃப்எம்னு எடுத்துட்டு m cross n மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதை வச்சு நம்ம லீனியர் மேப் டிஃபைன் பண்ணோம். ஏன்னா ஃபார் எவ்ரி லீனியர் மேப் ஃப்ரம் x to y தெர் இஸ் அ யூனிக் மேட்ரிக்ஸ் அசோசியேட்டட் வித் தட் பேசிஸ், ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த யூனிக் மேப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் ஆல்சோ இட் இஸ் ட்ரூ, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா நம்ம ஒரு லீனியர் மேப் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு மேட்ரிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிஎக்ஸை வந்து a டைம்ஸ் எக்ஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் லீனியர், அதனால் இந்த மேப் லீனியராக வரப்போகுது. இப்போது எக்ஸ்லையும் ஒய்லையும் இன்ஃபினிட்டி நாம் எடுத்துட்டு இந்த மேப்புக்கு நம்ம பவுண்டு பார்த்தோம், அதாவது நார்ம் ஆஃப் டி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ நார்ம் ஆஃப் டிங்கிறது வந்து என்னென்னா, ஏன்னா நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா நார்ம் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் நார்ம் எக்ஸ், ரைட்? ஆல்ஃபா டைம்ஸ் நார்ம் எக்ஸ். ஸோ நான் வந்து இங்கே நாம் டீன்னு போட்டிருக்கேன். இந்த நாம் டீங்கிறது வந்து என்னென்னா இந்த குவான்டிட்டி. ஸோ நம்ம லேட்டராக வந்து இந்த நாம் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நார்ம் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் நார்ம் எக்ஸ். அந்த ஆல்ஃபாவை தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்போன்னா வென் எக்ஸ் அண்ட் ஒய் ஹேவ் இன்ஃபினிட்டி நாம்னா இந்த ஆல்ஃபா இன்ஃபினிட்டின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஆல்ஃபா இன்ஃபினிட்டிங்கிறது என்னென்னா மேக்ஸிமம் ஆஃப் ரோ சம்ஸ், அதாவது ஒவ்வொரு ரோவிலையும் வந்து சம்மு பாருங்கள், அப்சல்யூட் சம் பார்க்குறீங்க. ஏன்னா ஜே தான் வந்து ரன் ஆகுது, ஐ வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ நீங்கள் சம் ஆஃப் த நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது ஒவ்வொரு ரோலையும் வந்து நான் நெகட்டிவ் டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணி அந்த ரோ சம்மை பார்க்குறீங்க. அதோடைய மேக்ஸிமம் அதுதான் வந்து இந்த ஆல்ஃபாங்கிற குவான்டிட்டியாக வருது. இப்போ நீங்கள் எஃப்என்லையும் எஃப்எம்லையும் ஒன்னாம வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸில் கிடைச்ச மேக்ஸிமம் இல்லை, வேற ஒரு நம்பர் வந்து ஒர்க் ஆகும். அந்த நம்பர் வந்து என்னென்னா அது மேக்ஸிமம் ஆஃப் காலம் சம்ஸ். நான் மேக்ஸிமம் ஆஃப் காலம் சம்ஸ்னு சொன்னாலும் இங்கே வந்து நம்ம அப்சல்யூட் வேல்யூ வச்சுட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுறோம். அதாவது சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to m mod a ij. இங்கே வந்து j வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ ஒவ்வொரு ஜேக்கும் கரஸ்பாண்டிங்காக, அதாவது ஒவ்வொரு காலத்துக்கும் கரஸ்பாண்டிங்காக நீங்கள் சம்மு பார்க்குறீங்க, பார்த்துட்டு அதாவது அப்சல்யூட் சம் பார்க்குறீங்க, அதோடைய மேக்ஸிமம் அதுதான் வந்து இந்த நாம். அது வந்து ஆல்ஃபா சஃபிக்ஸ் 1ன்னு நம்ம டினோட் பண்ணியிருந்தோம், ஆல்ஃபா சஃபிக்ஸ் 1. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்லேயும் ஒய்லையும் வேறு ஏதாவது ஒரு நாமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி குவான்டிட்டியை உங்களால் அப்ராப்ரியேட்டாக நம்ம பவுண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் ரெண்டுத்துலேயுமே வந்து the set of all continuous functions, real valued continuous functions from 0, 1 to r, right? real valued na codomain வந்து r. இதில் வந்து ஒரு லீனியர் மேப் டிஃபைன் பண்ணோம். எப்படி டிஃபைன் பண்ணோம்னா கேங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் 0, 1 to 0, அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 0, 1, அதுலேருந்து ஆருக்கு போகக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதாவது இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள், அதே நேரத்தில் கண்டினியூவஸ். ஸோ டொமைன் காம்பேக்ட்டுங்கிறதுனால அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் வரப்போகுது. ஸோ அந்த ஐடியாலாம் வச்சுட்டு எக்ஸ் கொடுத்தா டிஎக்ஸ் அட் எஸ் எப்படி டிஃபைன் பண்ணோன்னா இன்டெக்ரல் 0 to 1 k டைம்ஸ் எஸ் கமா டி எக்ஸ் ஆஃப் டி டிடி. அதாவது இது ஒரு இன்டெக்ரல் ஆப்ரேட்டர். இது வந்து ஒரு வெல் நோன் இன்டெக்ரல் ஆப்ரேட்டர். இதுக்கு பேர் வந்து ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஆப்ரேட்டர், ரைட்? அல்லது ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ், ரைட்? ஸோ இங்கே வந்து எஸ் வந்து ஃபிக்ஸ்டு, டீயை வச்சுட்டு தான் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அப்போ கொடுத்துருக்க எஸ் பிலாங்ஸ் டு 0, 1 இது வந்து ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணுது. இதை வந்து கண்டினியூவஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதனால் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் டிஎக்ஸ்
வந்து ஒரு டிஎக்ஸ் அகெயின் மெம்பர் இன் ஒய், அதாவது டிஎக்ஸும் வந்து கண்டினியூஸ், அதனால் இது வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற ஒரு மேப் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா. இது வந்து இன்டெக்ரல் வச்சு டிஃபைன் பண்ணதுனால இது ஒரு லீனியர் மேப்பும் கூட. ஸோ மறுபடியும் வந்து நம்ம எக்ஸ் ஒயில் இன்ஃபினிட்டி நாம் எடுத்துகிட்டு இந்த ஆல்ஃபாங்கிற குவான்டிட்டி, அதாவது நம்ம இங்கேயும் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா நாம் ஆஃப் டிஎக்ஸ் லெஸ் than or equal to சம் ஆல்ஃபா இன்ட்டு நாம் எக்ஸ். இந்த ஆல்ஃபாவை தான் வந்து நான் இங்கே நாம் டீன்னு வந்து இங்கே டினோட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இங்கே நாம் டி இது வந்து இந்த குவான்டிட்டி வந்து ஆல்ஃபா, அதாவது நம்ம கண்டினியூவஸ் டி கண்டினியூவஸ்னால் ஒரு பவுண்டு கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த நம்பர் ஆல்ஃபா. அது வந்து இங்கே வந்து என்னென்னா இது வந்து அனலாகஸாக எப்படி இங்கே இன்ஃபினிட்டி கேஸில் நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் ரோ சம்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூவஸ் அனலாக் ஆஃப் சம்மு வந்து இன்டகரேஷன். ஸோ 0 to 1 நீங்கள் வந்து ரோ சம் பார்க்குறீங்க. ரோ சம் பார்த்தீங்கன்னா அதாவது எஸ் ஃபிக்ஸ்டு, அதாவது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபிக்ஸ்டுனா அது வந்து ரோ சம், செகண்ட் இண்டெக்ஸ் ஃபிக்ஸ்டுனா அது வந்து காலம் சம். ஸோ இங்கே உள்ள டேர்முக்கு அனலாகஸான விஷயம் தான் இங்கே. இது வந்து சுப்ரீமம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to 1 மாட் கேஎஸ்டி டிடி. 0 இங்கே வந்து சுப்ரீமம் டேக்கன் ஓவர் எஸ் ஃபஸ்ட்டு வேரியபிளில், ரைட். 0 less than or equal to s less than or equal to 1. அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ் ஒயில் ரெண்டுத்துலேயும் 1 நாம வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா இது வந்து அனலாகஸ் டு காலம் சம், அதாவது நம்ம வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் வேரியபிள் டிஎஸ் பார்க்குறோம். 0 to 1 மாட் கேஎஸ்டி டிஎஸ், டி வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ சுப்ரீமம் டேக்கன் ஓவர் டீயில் 0 less than or equal to t less than or equal to 1னா அதுதான் வந்து இங்கே இந்த கேஸில் கரஸ்பாண்டிங்கான பவுண்டு, ரைட். ஸோ இது வந்து ஆல்ஃபா 1, இது வந்து ஆல்ஃபா இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம இங்கே இந்த ஸ்பெசிஃபிக் கேஸில் பீனாமா வச்சுட்டும் ஒர்க் பண்ணோம். எக்ஸ் ஒய் ரெண்டுத்துலேயுமே வந்து பீனாமா வச்சுட்டும் நம்ம வந்து ஒரு பவுண்டு கண்டுபிடிச்சோம். இது வந்து ஆல்ஃபா சஃபிக்ஸ் பீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட பவுண்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. இன்டெக்ரல் 0 to 1, அதுக்குள்ளே இன்டெக்ரல் 0 to 1 மாடுலஸ் ஆஃப் கேஎஸ்டி, அதை வந்து பவர் கியூ வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்டெக்ரலுக்கு வந்து இந்த இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் வேரியபிள் டி, இதுக்கு வந்து ரைஸ் டு த பவர் பி பை கியூ, மறுபடியும் அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இன்டெகிரேட் பண்ணி மறுபடியும் பி த்ரூட் எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இங்கே பவுண்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் வந்து நம்ம ஏன்னா வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து லீனியர் மேப்னா என்னென்ன லீனியர் மேப் இருக்குது அது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபைனைட் டைமென்ஷனல்னா எக்ஸும் டொமைனும் ஃபைனைட் டைமென்ஷனல், கோடொமைனும் ஃபைனைட் டைமென்ஷனல்னா எல்லாமே வந்து மேட்ரிசஸ்னு தெரியும். ஆனால் ரெண்டுமே வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல்னா அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். ஸோ இன்டெக்ரல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு நைஸ் எக்ஸாம்பிள், ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்பி ஸ்பேசஸ்லேயும் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே இப்போது நம்ம எக்ஸாம்பிள் 3 இது வந்து என்னென்னா எக்ஸும் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஸ்பேஸ், ஒய்யும் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஸ்பேஸ். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் சீக்வன்ஸ் ஸ்பேசஸ். சீக்வன்ஸ் ஸ்பேசஸ்னா எல் இன்ஃபினிட்டி ஆஃப் என், L1 ஆஃப் என், C0 ஆஃப் என், C ஆஃப் என், இதெல்லாம் வந்து சீக்வன்ஸ் ஸ்பேசஸ், ரைட். இந்த சீக்வன்ஸ் ஸ்பேஸில் நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஃபைனைட் டைமென்ஷனல் கேஸில் நமக்கு வந்து ஒரு ஃபைனைட் மேட்ரிக்ஸ் அசோசியேட் பண்ண முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த கேஸில் வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ், அது வந்து இன்ஃபைனைட் மேட்ரிக்ஸ், அதை வந்து நம்ம அசோசியேட் பண்ண முடியும். அது எப்படி அசோசியேட் பண்ண போகிறோம்னா again பை பேசிஸ். ஸோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம சவுடர் பேசிஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த டிஸ்கஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு டபுள் சம் எடுத்துகிட்டு அதில் ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே லீனியர் மேப்பை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஒரு டபுள் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. லெட் ஏ எம் கமா என் பி அ சீக்வன்ஸ், அதாவது எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் n cross n to r. ஏன்னா வந்து சீக்வன்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும்னா அது வந்து ஒரு மேப், அதோடைய டொமைன் வந்து நேச்சுரல் நம்பர், கோடொமைன் வந்து ரியல் நம்பராக இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். இங்கே வந்து ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ், ரைட். இப்போ வந்து நம்ம n cross nலேருந்து ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து எஃப் ஆஃப் எம் கமா என்ன தான் வந்து நம்ம இங்கே ஏ சஃபிக்ஸ் எம் கமா என்னன்னு எடுத்துக்கிறோம். லெட் ஃபார் m n in n.
ரைட். அப்போ இதுக்கு பேர் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதணும்னா இது வந்து டபுள் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். ரைட், இட் இஸ் டபுள் சீக்வன்ஸ். ஏன்னா வந்து 2 இண்டெக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு இன்ஃபைனைட் அரே. ரைட், இது வந்து ஒரு இன்ஃபைனைட் அரே. இப்போ இந்த டபுள் சம் கொடுத்தாங்கன்னா, ஒரு டபுள் சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா, எப்படி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு சீரீஸ் எழுத முடியுமோ அதே மாதிரி ஒரு டபுள் சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு டபுள் சீரீஸும் எழுத முடியும். ரைட். ஸோ இது வந்து சமேஷன் m ஈக்குவல் டு 1 to infinity சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity a m, n. இது வந்து ஒரு இன்ஃபைனைட் டபுள் சம். இன்ஃபைனைட் டபுள் சம் ஏன்னா வந்து 2 இண்டெக்ஸ் இருக்குது. ரைட். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன், ஃபஸ்ட்டு சம்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு n, அதுக்கப்புறம் சம்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு m. இது வந்து ஒரு ரியல் நம்பர் இல்லையான்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு இன்ஃபைனைட் டபுள் சீரீஸ். ரைட், இட் இஸ் அன் இன்ஃபைனைட் டபுள் சீரீஸ். இப்போ இந்த இன்ஃபைனைட் டபுள் சீரீஸை இதோட கன்வர்ஜென்ஸை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, எகெயின் m, nth பார்ஷியல் சம். எப்படி வந்து ஒரு சிங்கிள் சீரீஸ் கொடுத்தாங்கன்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity cnன்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா இதோடைய கன்வர்ஜென்ஸை நம்ம எப்படி பேசுவோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம். அதாவது நம்ம வந்து எஸ்எம்னு டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to m cj, தட் இஸ் mth பார்ஷியல் சம் ஆஃப் திஸ் சீரீஸ். இப்போ sm கன்வர்ஜ் ஆச்சுன்னா, ஸோ sm கன்வர்ஜஸ் டு சம் s in R, then we say the series converges if and only if summation cn converges to s. இதுதான் வந்து ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்ஸுக்குள்ள டெஃபினிஷன். ஸோ அதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்டை தான் நம்ம வந்து இங்கே செய்ய போகிறோம். ஸோ இங்கே வந்து எஸ் m, n இது வந்து என்னென்னா சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to m சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n a i, j. இது வந்து m, nth பார்ஷியல் சம். Right, partial sum of the double series. Summation m equal to 1 to infinity summation n equal to 1 to infinity a m, n. Right. இப்போ இந்த m, nth பார்ஷியல் சீரீஸ் இது வந்து கன்வர்ஜ் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு நம்மக்கிட்ட டபுள் சீரீஸ் டபுள் சீக்வன்ஸ் இருக்குது. ரைட், டபுள் சீக்வன்ஸ். இப்போ இது கன்வர்ஜ் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ஒரிஜினல் சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்ல போகிறோம். இது கன்வர்ஜ் ஆகுறதுக்கு வந்து என்ன டெஃபினிஷன்னா த டபுள் சீக்வன்ஸ். ஸோ இது வந்து டெஃபினிஷனாக வச்சுக்கலாம். டெஃபினிஷன் த டபுள் சீக்வன்ஸ் t m, n இஸ், இதை வந்து நம்ம எப்போ செட் டு கன்வர்ஜ் எப்போனா இஃப் there exist ஏதோ ஒரு நம்பர் L in F கரஸ்பாண்டிங்கான ஃபீல்டில் ஆர்னா ஆறு காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸ் there exists a L such that for every epsilon greater than 0 there exists a natural number depending on n of epsilon such that for every n greater than n of epsilon, sorry, m greater than or equal to n of epsilon, n greater than or equal to n of epsilon, modulus of s, sorry, modulus of t m, n minus l is less than epsilon. Right, is less than epsilon. இந்த கேஸில் நம்ம என்ன எழுதுவோம்னா, so in this case we write limit m n ரெண்டுமே வந்து tends to infinity t m, n is l. ஓகே, அதாவது நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இன் 2 வேரியபிள் படித்தீங்கன்னா அதை வந்து எப்படி கண்டினியூஸ்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு டெஃபனிஷன் தான் இது. இங்கே வந்து ரெண்டுமே எம் என் ரெண்டுமே வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. நம்ம எம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் டென்டிங் டு இன்ஃபினிட்டி அதை அப்ளை பண்ணல. அது வந்து என்ன லிமிட் வித் ரெஸ்பெக்ட் டு 1 வேரியபிள். ரைட், இங்கே வந்து லிமிட் வித் ரெஸ்பெக்ட் டு 2 வேரியபிள்லையுமே எம் என்னது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். ரைட், ஸோ இப்போது இந்த mnth பார்ஷியல் சம்
கன்வர்ஜஸ்னா நம்ம இந்த சீரீஸ் டபுள் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணலான்னா, இந்த டபுள் சீரீஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். சமேஷன் m ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/n ஸ்கொயர் டைம்ஸ் m ஸ்கொயர் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/n ஸ்கொயர் இதை வந்து ஒவ்வொரு டேர்மையும் வந்து 1/m ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் m ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/m ஸ்கொயர் டைம்ஸ் சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/n ஸ்கொயர். ரைட், இப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா, திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஃபர்தர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/n ஸ்கொயருங்கிறது ஒரு ரியல் நம்பர். ஸோ இந்த ரியல் நம்பரை ஆல்ஃபான்னு வச்சுட்டோன்னா 1/m ஸ்கொயர் வந்து ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டபுள் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் டு த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ். ரைட், ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ். ரைட், ஓகே, ஏன்னா வந்து இந்த ரெண்டுமே வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு கன்வர்ஜஸ் சீரீஸ் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது நமக்கு வந்து டபுள் சீரீஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டபுள் சீரீஸ் வந்து இதிலேருந்து அட்லீஸ்ட் கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ டபுள் சீரீஸை வச்சுட்டு நம்ம வந்து லீனியர் மேப்ஸ் ஆன் சீக்வன்ஸ் ஸ்பேஸில் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன அசம்ஷன் வச்சுக்கிறோன்னா, லெட் சமேஷன் m ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி mod am be a convergent double series. ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் சீரீஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லீனியர் மேப்பை டிஃபைன் பண்ணலாம். ஸோ கேஸ் 1 வந்து கேஸ் 1 let x equal to y equal to L infinity of n. Right, x equal to y equal to L infinity of n. அப்போ இங்கே வந்து நாம் வந்து சுப்னாமை வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஃபைன் for x in x tx of I. Right, tx of I இது வந்து என்னென்னா சமேஷன் I equal to 1 to j equal to 1 to infinity aij x of j. அதாவது இது வந்து நம்ம ஒரு நியூ சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ணுறோம், txங்கிற ஒரு சீக்வன்ஸ். அதோடைய ith கோஆர்டினேட் வந்து என்னென்னா சமேஷன் j equal to 1 to infinity aij xj. அதாவது நம்மக்கிட்ட இந்த இன்ஃபைனைட் டபுள் சம் இருக்குது. இந்த இன்ஃபைனைட் டபுள் சம்மில் I ஈக்குவல் டு ஐயை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ith ரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ரைட், அந்த ith ரோவோட இந்த x ஆஃப் ஜேயை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சேம், அதாவது இந்த மாதிரி உதாரணத்துக்கு வந்து tx1 வந்து என்ன, tx1 வந்து இந்த இன்ஃபைனைட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்ஃபைனைட் மேட்ரிக்ஸ் aij அப்படிங்கிற இன்ஃபைனைட் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரோவோட எக்ஸ் ஆஃப் ஜேயை வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ரைட், ஃபஸ்ட்டு ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு ரோனா a11 a12 எக்ஸட்ரா a1n எக்ஸட்ரா. இந்த இன்ஃபைனைட் ரோவோட நம்ம எக்ஸுங்கிற என்ட்ரி எடுத்துருக்கோம் இல்லையா எல் இன்ஃபினிட்டியில், தட் இஸ் எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸட்ரா எக்ஸ் ஆஃப் n எக்ஸட்ரா. ஸோ இந்த ரோ இந்த காலத்தை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். a11 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் 1 a12 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸட்ரா a1n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் n எக்ஸட்ரா. இதுதான் வந்து இந்த நியூ சீக்வன்ஸில் ஃபஸ்ட் என்ட்ரி. இப்போ செகண்ட் என்ட்ரி வேணும்னா என்ன பண்ணணும், செகண்ட் ரோ இந்த இன்ஃபைனைட் மேட்ரிக்ஸில் உள்ள செகண்ட் ரோ மல்டிப்ளிகேஷன் த காலம். ஸோ இன் ஜென்ரல் tx ஆஃப் I இதோடைய இந்த சீக்வன்ஸோடைய ith என்ட்ரி வந்து என்னென்னா சமேஷன் j ஈக்குவல் டு 1 to infinity aij x of j. Right, for all I belongs to natural number.
அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு எக்ஸுங்கிறது வந்து ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸட்ரா எக்ஸ் ஆஃப் n எக்ஸட்ரா இதை வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸாக வந்து எடுத்திருக்கோம் ரைட் காலம் என்ட்ரியா அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஒரு இன்ஃபைனைட் ரோவால் இதை மல்டிப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த ஐடியாக்காக இங்கே டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கோம் ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து டிஎக்ஸ்ன்னு வந்து ஒரு இன்னொரு சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து tx1 tx2 எக்ஸட்ரா txn எக்ஸட்ரா ரைட் இதுவும் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா எக்ஸ் வந்து எல் இன்ஃபினிட்டியில் இருந்ததுன்னா இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி இம்ப்ளைஸ் டிஎக்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி ரைட் இதை வந்து சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஆப்வியஸாக இது வந்து ஒரு லீனியர் மேப்பாக இருக்க போகுது ஸோ லீனியாரிட்டி வந்து ட்ரிவியல் கேஸ் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அதாவது டி இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் அதை வந்து நம்ம லீனியர் மேப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் அதை தான் வந்து சொல்ல போகிறோம் ஆப்வியஸாக வந்து டி இஸ் லீனியர் ரைட் ஸோ நோட் தேட் டி ஃப்ரம் டி இஸ் அ லீனியர் மேப் டி இஸ் அ லீனியர் மேப் ஸோ லீனியாரிட்டியை நம்ம வெரிஃபை பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ கண்டினியூஸாக இல்லையான்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒய் ரெண்டுமே எல் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒய் போத் ஆர் எல் இன்ஃபினிட்டி ஆஃப் என் ரைட் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா நாம் ஆஃப் சுப்னாம் ஆஃப் டிஎக்ஸ் என்னன்னு பார்க்கணும் சுப்னாம் ஆஃப் டிஎக்ஸ் ரைட் சுப்னாம் ஆஃப் டிஎக்ஸ் ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து ஃபைனைட் நம்பர்னு சொன்னோன்னா டி இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் ரைட் டி இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் ஸோ அதுக்காக வந்து இது வந்து டெஃபினிஷன் என்ன திஸ் இஸ் சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் tx ஆஃப் I where I equal to 1 2 3 etc right I equal to 1 2 3 etc ஸோ இங்கே வந்து என்ன வரப்போகுது இப்போ வந்து txi ஸோ மாடுலஸ் ஆஃப் tx ஆஃப் I ஸோ நமக்கு வந்து txi உடைய டெஃபினிஷன் தெரியும் txi உடைய டெஃபினிஷன்னா தட் இஸ் மாடுலஸ் summation I equal to 1 to infinity aij x of g right aij x of g right இப்போ வந்து இது கன்வர்ஜென்ஸா இல்லையான்னு நமக்கு தெரியாது ரைட் ஆனால் நம்மளுடைய அசம்ஷன் என்ன நம்ம டபுள் சம் வந்து கன்வர்ஜஸ்ன்னு எடுத்திருக்கோம் ரைட் டபுள் சம் வந்து கன்வர்ஜஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஆனால் இங்கே வந்து இது வந்து இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் ஆல்சோ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சமேஷன் I ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி மாட் ai xj ரைட் ஏன்னா இதுவே இந்த சம்மை இன்ஃபினிட்டினா இந்த சம்மும் ஆப்வியஸாக இன்ஃபினிட்டியாக தான் இருக்க போகுது ஏன்னா பை கம்பேரிசன் டெஸ்ட் ரைட் ஆனால் இங்கே இது வந்து என்னென்னா மாடுலஸ் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக மாடுலஸ் கொடுத்துடலாம் ரைட் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக மாடுலஸ் கொடுத்துடலாம் ஸோ திஸ் இஸ் சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி மாட் aij மாட் x ஆஃப் j ஆனால் எக்ஸ் வந்து எல் இன்ஃபினிட்டியில் இருக்குது ஸோ அதனால் x ஆஃப் j இஸ் அ bounded x of j வந்து less than or equal to supnam of x infinity right so this is less than or equal to summation I equal to 1 to infinity mod aij into supnam of x infinity ஸோ இப்போ இந்த சம்முக்கும் இந்த சுப்னாமுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம்னா சுப்னாம் டைம்ஸ் சம்மேஷன் I equal to 1 to infinity mod aij ரைட் மாட் aij இப்போ இது வந்து என்னென்னா இந்த சுப்ரீமத்தில் உள்ள ஒரு என்ட்ரி ரைட் இந்த சுப்ரீமத்தில் உள்ள ஒரு என்ட்ரி ஆனால் இந்த என்ட்ரி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சுப்னாம் டைம்ஸ் சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி மாட் ai ஸோ இப்போ இதுக்கு சுப்ரீமம் எடுத்தோம்னா என்ன வரப்போகுதுன்னா ஸோ நாம் ஆஃப் tx infinity திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாட் txi I belongs to natural number ஆனால் இதில் உள்ள ஒவ்வொரு குவான்டிட்டி less than or equal to supnam of x times corresponding row sum right ஸோ அதனால் இது வந்து less than or equal to x infinity independent of supremum ஸோ அதனால் அது வெளியே வந்துடும் that is supremum of இந்த row sums ஸோ supremum of summation I equal to 1 to infinity mod aij I belongs to natural number
right? I belongs to natural number. Okay, இப்போ இந்த சம் வந்து supremum of row sums, supremum of row sums. இதை வந்து சார் இங்கே வந்து j, இது வந்து j, I கிடையாது, j equal to 1 to infinity, j, ஏன்னா ஜஸ்ட் டெஃபனிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ j, ரைட், j supremum of row sums. இப்போ இது வந்து ஃபைனைட்டாக இருக்க முடியுமா? ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய அசம்ஷன் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா இதோடைய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் mnth பார்ஷியல் சம் அது வந்து பவுண்டடாக இருக்க போது நம்ம வந்து m ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி போட்டாலும் அதுவும் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு டேர்முமே வந்து பவுண்டட், ஒவ்வொரு டேர்முமே பவுண்டட் above by this double sum, right? Bounded above by double sum, right? அப்போ இதுவும் வந்து ஒரு ஃபைனைட் நம்பர், தட் இஸ் சுப்ரீமம் ஆஃப் ரோ சம்ஸ். இதுவும் வந்து ஒரு ஃபைனைட் நம்பர். இந்த நம்பர் வந்து பவுண்டட் above by that double sum, right? Bounded above by double sum. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர், ரைட்? திஸ் இஸ் எ ஃபைனைட் நம்பர். இது ஃபைனைட் நம்பர்னா என்ன அர்த்தம்? நார்ம் ஆஃப் tx, ரைட்? நார்ம் ஆஃப் tx, சுப்னாம் ஆஃப் tx இஸ் அ ஃபைனைட் நம்பர்னா என்ன அர்த்தம்? இந்த சீக்வன்ஸ் txங்கிற சீக்வன்ஸ் வந்து எல் இன்ஃபினிட்டியில் இருக்குன்னு அர்த்தம், ரைட்? txங்கிற சீக்வன்ஸ் எல் இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஸோ நம்மளுடைய இங்கே கன்க்ளூஷன் என்ன? ஸோ கன்க்ளூஷன் வந்து ஸோ ஃபார் எவ்ரி x பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி ஆஃப் n, tx அல்லது இந்த மாதிரி எழுதலாம், tx x belongs to L infinity of n implies tx also belongs to L infinity of n, where txi இதோட ith entry என்ன? summation j equal to 1 to infinity aij x of j, right? அப்போ நம்ம வந்து இது ஒரு லீனியர் மேப்னு சொல்லியிருக்கோம், ஏற்கனவே லீனியர் மேப்னு சொல்லிட்டோம், ரைட்? டி இஸ் ஆல்வேஸ் லீனியர். அது வந்து டொமைன் வந்து நம்ம எல் இன்ஃபினிட்டி எடுத்தாலும் சரி, L1 எடுத்தாலும் சரி, கோடொமைன் வந்து ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ், அது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. எந்த ஒரு கேஸ்லையும் டி இஸ் லீனியர். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி இம்ப்ளைஸ் டி எக்ஸ் பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த கேஸில் டி இஸ் அ மேப் ஃப்ரம் எல் இன்ஃபினிட்டி ஆஃப் என் டு எல் இன்ஃபினிட்டி ஆஃப் என். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது பவுண்டடாக இல்லையான்னு நம்ம சொல்லணும். ஸோ பவுண்டடாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு மறுபடியும் நம்ம இந்த ஃபேக்டே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நார்ம் ஆஃப் டி எக்ஸ் இன்ஃபினிட்டி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் எக்ஸ் இன்ஃபினிட்டி டைம்ஸ் இந்த சுப்ரீமம், ரைட்? இந்த சுப்ரீமம் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ ஏற்கனவே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, ஸோ நார்ம் டி எக்ஸ் இன்ஃபினிட்டி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் எக்ஸ் இன்ஃபினிட்டி less than or equal to alpha infinity times norm x infinity, where alpha suffix infinity வந்து supremum of row sums. Supremum of row sums. இது வந்து finite numberனு பார்த்துட்டோம். ஏன்னா this is less than or equal to summation I equal to 1 to infinity summation j equal to 1 to infinity mod aij. This is finite, right? This is finite. ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் less than or equal to இந்த டபுள் சம், ரைட்? அதனால் வந்து இது வந்து finite. ஓகே, ஸோ அப்போ வந்து t is a continuous linear map from L infinity of n to L infinity of n. ஸோ இதே மாதிரி t is a continuous map from L1 of n to L1 of n ன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இங்கே வந்து சுப்ரீமம் ஆஃப் ரோ சம்ஸ் பார்த்தோம் L இன்ஃபினிட்டி கேஸில். L1 கேஸில் சுப்ரீமம் ஆஃப் காலம் சம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்ராப்ரியேட்டாக இந்த இதெல்லாம் வந்து மாற்றினாலே போதும். ஸோ நான் வந்து இந்த டிஸ்கஷனை டி வந்து லீனியர் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ டி இஸ் அ கண்டினியூஸ் மேப் ஃப்ரம் L1n to L1n நான் சொல்லணும். ஸோ அதனால் நான் வந்து இங்கே L1 வந்து மாற்றிக்கிறேன், L1n. ஸோ L1, ஸோ நார்ம் ஆஃப்
1 norm of txங்கிறது என்ன, that is summation I equal to 1 to infinity txi, right, txi. ஆனால் இதோடைய txi உடைய definition என்ன, this is summation I equal to 1 to infinity summation j equal to 1 to infinity mod aij mod x of, right. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த டபுள் சம் இருக்குது, ஆனால் டபுள் சம் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இந்த டபுள் சம்மை மாற்ற போகிறோம். ஸோ இந்த டபுள் சம் எப்படி மாற்றுறேன்னா, திஸ் இஸ் சமேஷன் j equal to 1 to infinity summation I equal to 1 to infinity mod ai mod x of j. இதை இப்படி மாற்ற முடியும்னா, ஏன்னா இங்கே நம்மளுடைய அசம்ஷன் என்ன, நம்மளுடைய அசம்ஷன் சம்மேஷன் m equal to 1 to infinity summation n equal to 1 to infinity amn is a finite number எடுத்தோம், right, is a finite number. அதனால் இந்த சம்மை நம்ம எப்படி மாற்றணும்னா, m1 to infinity n1 to infinity நம்ம எப்படி மாற்ற முடியும்னா, this is, அதாவது இன்டகிரேஷனை வேரியபிள் ஆஃப் இன்டகிரேஷனை இன்டகிரல் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, டபுள் இன்டகிரல் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா வேரியபிள் ஆஃப் இன்டகிரேஷன், அதாவது dx dy அப்படி இன்டகிரேட் பண்ணாலும் ஒன்று தான், dy dx அப்படி இன்டகிரேட் பண்ணாலும் ஒன்று தான். அதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்லேருந்து இந்த இதை சொல்லிடலாம். இப்போ நம்ம பவுண்டட் சீக்வன்சஸை வச்சு ஒர்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி டபுள் சம்மை மாற்றி எழுத முடியும், ரைட், டபுள் சம்மை மாற்றி எழுத முடியும். ஸோ மாற்றி எழுதணுன்னா, ஸோ இப்போ இதுக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, இதை நான் அப்படி எழுதுனா, திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 சமேஷன் j ஈக்குவல் டு 1 to infinity mod x of j, ரைட். ஏன்னா இது என்னென்னா I equal to 1 to infinity mod aij, இது என்னென்னா காலம் சம், ஜேங்கிற காலத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காலம் சம். ஸோ இந்த ஆல்ஃபா 1ங்கிறது சுப்ரீமம் ஆஃப் காலம் சம்னு எடுத்தோம்னா, திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1, ஏன்னா சுப்ரீமம் ஆஃப் காலம் சம்ஸ். ஸோ அந்த இதுக்கு பதிலாக திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 டைம்ஸ் சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to infinity mod x of j. ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா 1 norm of x where alpha 1 equal to supremum of column sums. J belongs to natural number, right. ஏன்னா ஒவ்வொரு சம்மும் less than or equal to alpha 1. ஸோ அதனால் this is less than or equal to alpha 1 into mod x of j, alpha 1 independent of the sum. அதனால் நமக்கு இது கிடச்சிருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, t is a map from x to y, ஏன்னா இந்த நம்பர் finite number. So for every x, tx is less than or equal to 1 norm of tx is less than or equal to alpha 1 times norm of x1, which is finite. அதனால் tx is a linear map from L1 to L1. அதே நேரத்தில் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, t is a continuous map from L1, right. ஸோ இந்த கேஸ்லையும் t is a continuous mapனு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பவுண்டட் லீனியர் மேப்ஸ், அதே நேரத்தில் நார்ம் ஆஃப் ஆப்பரேட்டர், அந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.